குரு பயிற்சி பலன். குரு பயிற்சி பலன் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு? மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்கள் இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பிறர் கஷ்டத்தை பார்த்தா உடனே அவங்களுக்கு உதவக்கூடியவர்கள். கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்துபவர்களை கூட எளிதில் மன்னித்து விட்டு அரவணைத்து கொள்ளக்கூடிய குணம் இவர்களிடம் இருக்கும். புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் முடித்து காட்டக்கூடிய திறமைசாலியாக தான் மீன ராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கல்களை மாட்டிக்கொள்வாங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பட்பட் என்று பேசக்கூடியவர்கள். அதே குருவின் மீனராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கீதமானவும் சூழ்நிலைகளை அறிந்து பேசக்கூடியவர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பாங்க. மீனராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்று கூடியவர்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடக்கூடியவர்கள். உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பீங்க. வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் உங்களின் 9வது அதிபதியாக வராரு. 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்பாங்க. எனவே வாக்கினால், அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் சற்றென்று உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். உங்களின் பலர் நீண்ட தூர பயணம் செய்து வேலைக்கு செல்லக்கூடியவர்களாகும். 8க்கு உரியவன் சுக்கிரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆயுள் காரனாகிய சனி துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தைக்கு முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற்ற பார்க்கக்கூடிய வகையில் அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. மீன ராசியில் பிறந்தவர்கள் தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று அவ்வப்போது நினைத்து ஏங்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஜீவனஸ்தானத்துக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான குருவே இருப்பதால் உங்களில் பலருக்கு சுய தொழில் ஈடுபட விரும்பக்கூடியவர்கள். சிலர் நீதி, கணக்கு தணிக்கை, வங்கி, பதிகம் போன்ற துறைகளில் புகழுடன் பணம் சம்பாதிப்பீங்க. எத்தனை பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளுமே மீனம் குறிக்கிறது. உலகின் ஆதாரமே நீர்தான். உலகின் முதல் உயிரும் மீன்தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படை நீர்தான். நீர் பரவியிருக்கும் பரப்புக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்கள். பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோவில்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்குவதும் திருவானைக்கானல் ஜம்புகேஸ்வர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 25ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியும் நடைபெறுது. குரு பகவான் மீனத்தில் இருந்து கடகத்திற்கு மாறுறாரு. கடகம் என்பது சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு. குரு அங்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. குரு விசேஷ பார்வையாக 5ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறாரு. சமசப்த பார்வையாக மகரத்தை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறாரு. விருச்சிகம், கடகம், மகரம், மீன ஆகிய ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வைப்படுவதால் மிகுந்த பலம் பெறும். ஜனன காலகத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருந்தாலுமே பலம் அதிகமாகும். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மீன ராசிற்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார்? தெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை குறித்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மீன ராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ராசியாதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சமாகிய ராகுவ ராசியை பார்க்கிறாரு. நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியில் விருச்சிகம், மகரம், மீனம் ராசிக்காரர்கள் அற்புதமான யோகம் கிடைச்சிருக்கு. பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு.
மீனராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியின் காரணமாக நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் பிள்ளைகளிடம் சண்டை போடுவது, கோபப்படுவது போன்றவற்றை தவிர சாதகமான ஒரு பாதிப்புகள்ல மிகுந்த கவனமாக இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், உங்களுக்கு தாய் தந்தையிடம் உடல்நிலையில நீங்க கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருப்பதால தேவையான பணங்களை இயக்கும் போது கவனமாக புதிய முயற்சிகள்ல சாதகமான ஒரு நிலை உங்களுக்கு நல்லது என அறிவுறுத்தப்படுது. போல அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவது அவர்களுடைய மன அழுத்தத்துக்கு ஆளாக்காமல் உங்களுடைய பேச்சை குறித்து உங்களுக்கு நல்ல செயலில் ஈடுபடுவது நன்மை தரும். சக ஊழியர்களுடைய ஆதரவுடன் எடுத்துக்கொண்டு காரியங்களை நல்ல முறையில் நீங்கள் சுகமமாக முடிக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிலை காணப்படலாம். ஆனாலுமே மனதில் குடும்பம் தொடர்பான கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து வரும். வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு தொல்லைகள் குறையக்கூடியதாகும். வீண் செலவுகள் உண்டாகலாம். கலைத்துறையில் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாகும். நல்ல ஒரு சுகம் ஏற்படக்கூடியதாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்பட்டால் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் பிடித்தமான ஒருவரை சந்திக்க நேரிடலாம். இதனால் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். சக மாணவர்களுடன் நீங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கூடிய வரை வீண் விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கனமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. நெருங்கிய நண்பர்களுடன் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பண உதவி எதையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அவசியம். அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய விவகாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்படலாம். விரக்தி மனப்பான்மையை விட்டொழிக்க வேண்டும். பரிகாரமாக நீங்கள் தினமுமே நெய் அபிஷேகம் செய்து ஐயப்பனை வணங்கி வர உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய நீங்கள் இது போல் செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படலாம். இந்த காலம் உங்களுக்கு பயணத்தில் நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குது. தேவையற்ற செலவு எதுவும் ஏற்படுவதற்கில்லை. பிறருக்கு கொடுத்து வராது என்று நினைத்த கடன் வந்து சேரலாம். உடல் நலன் உங்களுக்கு சிறிய அளவில் பாதிக்கப்படும். திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னர் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது. அதிகாரிகளுடைய காரியங்களில் நீங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகும். உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய அனுபவ அறிவு பயன்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு. சக பணியாளர்கள் நல்ல ஒரு முறையில் பணி செய்வாங்க. சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு காலம். செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடியதாகும். கிரக நிலைகள் உங்களுக்கு இருப்பதால் சிறப்பான முறையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபம், அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியம் நடக்கக்கூடியதாக இருக்குது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று மகிழ்ச்சிகரமான சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும்.
சில இடங்களில் உங்களுக்கு வேலையில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் சில உயர்வுகள் உண்டாகும். ஆனால் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு வேலை மாறுதல் கிடைக்கலாம். வியாபாரத்தில் பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது. புதிய முதலீடுகளிலே நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.